வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த பேப்பர் 1 டெக்னிக்கல் பேப்பர், அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம கம்பைல் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் போர்டு லாஸ்ட் இயரில் நடத்தப்பட்ட எக்ஸாம், டிஆர்பியில் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேக்ஸிமம் கம்பைல் பண்ணிட்டோம். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆஸ் பர் அந்த ஆனுவல் ஷெட்யூல் படி வருது. அடுத்தது குரூப் 4, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சர்வீஸ் தான். சரிங்களா? அதனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் பேப்பரை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அது மட்டும் பத்தாது, நீங்கள் என்ன பண்ணணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூடும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கம்பெரிசன் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பரில் நீங்கள் என்ன தரவாக இருந்தாலும் இந்த பேப்பரில் நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா அது கரெக்ட் செட் ஆகாது. அதே மாதிரி பொது தமிழ் அந்த லாங்குவேஜ் பேப்பரும் கிளியர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த பிடிஎஃப்பும். ஓகேவா?